ஓம் நம சிவாய. இந்த புத்தகம் என்னென்னு பார்க்குறீங்களா? தெரியுதுல்ல? அற்புதமான பகவத்கீதை. பகவத்கீதைன்றது பல மொழிகளில் இப்போ ஈஸியாக நமக்கு கிடைக்கிது. அதில் இது நான் படித்த மொழியிலேருந்து அற்புதமான பகவத்கீதை. இது எனக்கு எவ்வளோ பிடிக்கும்னா சொல்ல வார்த்தை இல்லைங்க. ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு அழகான பெருமாள் கோயில் மகா கும்பாபிஷேகத்தில் இது எனக்கு கிடைச்சது. இதை நான் ரொம்ப பாக்கியசாலியாக நான் நினைக்கிறேன். எனக்கு நேரம் எடுக்கும் போதெல்லாம் நான் இதை படிப்பேன். பகவான் சொல்ல சொல்ல மகாபாரதத்தில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்கோ அத்தனை விஷயங்கள் இதில் இருக்குது. நீங்களும் உங்களோட மொழியில் வாங்கி படித்து பாருங்கள். ஹிந்து சாஸ்திரப்படி ஒரு வீட்டில் ஒரு ராமாயணம் புத்தகம் அல்லது மகாபாரத புத்தகம், தேவாரம், திருவாசகம், முருகப்பெருமானுடைய 6 படை வீட்டின் புத்தகம், சிவபுராணம், ஆனால் சொல்லிக்கொண்டே போகலாம். இறைநாமத்துக்கு சேர்ந்த எத்தனோ புத்தகங்கள், வரலாறு கொடுத்த விஷயங்கள் நமக்கு நிறைய இந்த புத்தகத்தில் இருக்குங்க. ஒரு நம்மளோட இந்து சாஸ்திரப்படி இந்த எல்லா புத்தகமும் நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு உங்களுக்கு நேரம் இருக்கும் போதெல்லாம் ஒரு குழந்தை கையில் நீங்கள் கொடுத்து படிக்க வச்சு நீங்கள் அது கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் படிச்சிருந்தா உட்காந்து உங்களுக்கு வேலை இல்லாத நேரத்தில் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வீட்டில் விளக்கேற்றி பகவான்கிட்ட ஒரு சின்ன பிரசாதம் வைத்து இந்த மாதிரி ஒரு ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், திருவாசகம், 6 படை வீட்டின் விஷயங்கள், சிவபுராணம் சொல்லி நம்ம சொல்லிகிட்டே போகலாம். சிவபுராணம் கேட்க கேட்க அவ்வளோ நல்லா இருக்குங்க. அது மட்டுமா, மகாபாரதம் புத்தகத்தில் என்னெல்லாம் இருக்குது, எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம். பிறகு ராமாயணத்தில் எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு நாம் தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். வீட்டில் இந்த புத்தகமெல்லாம் வாங்கி வைங்க. வாய்ப்பு இருந்தால் படித்து நீங்களும் 4 பேருக்கு சொல்லுங்கள். இல்லை யாரையாவது படிக்க வச்சு நீங்கள் கேளுங்க, சரிங்களா? இது உண்மையாலுமே என்னுடைய வரலாறில் நம்ம என்னெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, எத்தனை புத்தகங்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க, எத்தனை வழிபாடுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க, எத்தனை பஜனைகள், எத்தனை நாமாவளிகள், இதெல்லாம் நமக்கு எதுக்காக கொடுத்துட்டு போயிருக்காங்க. எல்லாம் நம்ம படித்த முடியும் எதிர்காலம் நல்லா இருக்கணும். நாமளும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி தான் நமக்கு நிறைய விஷயங்கள் நல்லது கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அது எதுவுமே பயன்படுத்திக்காமல் வேலை வேலை வேலைன்னு சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். வேலை வாய்ப்பு வேணும் தான், வருமானமும் வேணும் தான். ஆனால் அதிக ஆசைப்படாமல் நமக்கு இது போதும், என்னோடய குடும்பத்துக்கு இது போதும், என்னோடய குழந்தைங்களுக்கு இது போதும், நம்ம மீதி இருக்கிறது தர்மம், எனக்கு இது போதும்ன்ற மாதிரி உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை கொஞ்சம் மாற்றிக்கொண்டு இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாம் ஃப்ரீயாக இருக்கும்போது படிங்க. ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், திருவாசகம், 6 படை வீட்டின் முருகருடைய லீலைகள், பிறகு கிருஷ்ண லீலைகள், பிறகு சிவபுராணம்னு சொல்லிக்கொண்டே போகலாம். இதெல்லாம் வாங்கி படிங்க. பகவானோட பரிபூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். இதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. நீங்கள் அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த குழந்தைங்களுக்கு, உங்களுடைய பேர குழந்தைகளெல்லாம் இதெல்லாம் படித்து இன்னும் அவங்க இந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் இல்லைங்களா? இதோட காலம் முடிஞ்சிச்சா என்ன? இல்லை இல்லைங்களா? இதெல்லாம் பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் 4 பேருக்கு சொல்லுங்கள். வாய்ப்பு கிடைக்கும் போது இந்த மாதிரி புத்தகங்களெல்லாம் வாங்கி வைங்க. வாங்கி வச்சு அதை ஏனோ தானான்னு போட்டுறக்கூடாது. அது வீட்டில் நம்ம எப்படி சொல்கிறது, பகவானை எந்த அளவுக்கு மரியாதையுடன் நாம் நடத்துகிறோமோ அதே மாதிரி இந்த புத்தகங்களும் நமக்கு கடவுளுக்கும் மேலேன்னு சொல்லுவாங்க. இது ஒரு மரியாதையான இடத்துல, சுத்தமான இடத்துல வச்சு நாம் இறை வழிபாடு பண்ணும்போது இதுக்கும் நாம் ஒரு தூபதீப ஆராதனைலாம் காட்டி வழிபாடு பண்ணி நேரம் இருக்கும்போது இதை படித்து அழகான எத்தனோ விஷயங்கள் இருக்குது. இதெல்லாமே படித்து நீங்களும் 4 பேருக்கு சொல்லலாம் இல்லைங்களா? நாமளும் கேட்கணும், நாமளும் பிறருக்கு சொல்லணும். இதுவே கோடி புண்ணியமாகும். நாம் கேட்பதும் கோடி புண்ணியம், பிறருக்கு நாம் சொல்வதும் கோடி புண்ணியம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் முடிஞ்சளவுக்கு இதெல்லாம் வாங்கி படிங்க. இந்து சாஸ்திரப்படி நமக்கு நிச்சயமாக நம்ம வீட்டில் இதெல்லாம் இருக்கணும். அது மட்டுமா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு முஸ்லீமாக இருந்தவங்க கிட்டத்தட்ட வெள்ளிக்கிழமை ஆனால் அந்த குரான் எடுத்து படிக்கிறாங்க. அதே மாதிரி எப்படி சொல்கிறது, கிறிஸ்டின் அவங்களாக இருந்தால் அவங்களும் ஞாயிற்றுக்கிழமை கொண்டு போய் பைபிளில் படிக்கிறாங்க நிறைய விஷயங்கள். அதே மாதிரி நாமளும் நம்மளோட பகவத்கீதை எடுத்து வெள்ளிக்கிழமை நாளையாவது நம்ம படிக்கணும் இல்லையா? வாரத்துக்கு ஒரு முறையாவது நம்ம படிக்கணும் இல்லையா? எத்தனை பேர் செய்வாங்கன்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு அப்படி ஒருவேளை காலப்போக்கில் மறந்து இருந்தால் இந்த வீடியோ பார்த்தவங்க நிச்சயமாக உங்கள்
புக் ஸ்டால் பக்கத்தில் எங்காவது அருகில் இருக்கக்கூடிய புக் ஸ்டாலில் போய் தேடுங்க. அப்படி இல்லையா, ஏதோ ஒரு யாத்திரை போவீங்க, அங்கே போனால் நிச்சயமாக ஒரு யாத்திரையில் உங்களுக்கு கிடைக்கும். ஏதோ ஒரு பெரிய பெரிய கோயிலில் வச்சுருப்பாங்க புத்தக கடையில். ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், திருவாசகம், முருகப்பெருமானுடைய ஆறுபட வீட்டின் புத்தகங்கள், பிறகு சிவபுராணம்னு சொல்லி நிறைய சொல்லி புக்கெல்லாம் சேல்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வாங்கி வச்சு நீங்களும் பயன்படுத்திக்கோங்க, சரிங்களா? அதில் சிவபுராணம், நாம் மனிதனாக பிறந்தவங்க அதை படிச்சே ஆகணும். அதுக்குள்ளே நாம் எத்தனை விஷயங்கள் இருக்குன்னு நாம் தெரிஞ்சிக்க வேண்டாமா? முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த புத்தகத்தெல்லாம் படிச்சுட்டு அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்களும் நிறைய விஷயங்களை கொடுங்க. இயற்கையாகவே நீங்கள் அதை கொடுக்கணும், அது நம்மளோட கடமை அல்லவா? ஓம் நம சிவாய. உடைய அன்பு தெய்வ மகள் என் விகாஷினி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு 2 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு இது பயனுள்ள வீடியோவாக இருக்கட்டுமே. ஓம் நம சிவாய. வெற்றிவேல் முருக. வெற்றி முனிதானே, வீரமுனிதானே, முருகப்பெருமானே போச்சு போச்சு. பெருமானே நாராயணரே, அழகான பகவத்கீதை இன்னைக்கு எனக்கு கையில் இருக்குது. ஏதோ எனக்கு இந்த சொர்க்கமே இந்த மாதிரி நான் இதை உணர்றேன். இந்த பாக்கியம் உங்களுக்கும் கிடைக்கட்டும்னு நான் இவனை பிரார்த்திக்கிறேன். நமச்சிவாய. வெற்றிவேல் முருகா.